Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு சில்க் சாரிக்கும் நான் எப்படி ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து பேஸ்டல் ப்ளூ வித் காப்பர் ஜரியோட இருக்க சாரீ தான். இது வந்து காப்பர் பார்டர் வருது ஃபுல்லாக. இதோட பல்லு வந்து இந்த டபுள் கலரில் தான் வருது, பேஸ்டல் வித் காப்பர் ஜரியோட. இதோட ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பேக்கில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். அந்த ரவுண்ட் நெக்கில் நான் வந்து காப்பர் ஜரி இருக்க லேஸ் வாங்கி வச்சுருக்கேன். வித் சென்டரில் வந்து ஒயிட் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்கா மாதிரி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் பேக் ஃபுல்லாக எப்படின்னா அங்கங்கே வரா மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோனும் மேலே கீழே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டோனும் கொடுத்துருக்கேன் நான். இப்போது அடுத்து ஸ்லீவ்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவ்ஸில் வந்து அந்த காப்பர் பார்டர் இருக்கா மாதிரி நான் வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன். அந்த காப்பர் பார்டரில் டாப்லேயும் பாட்டம்லேயும் அந்த காப்பர் பார்டரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து மேலே கீழே அந்த லேஸ் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பார்டருக்கு சென்டரில் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா வீல் ஷேப்பில் ரவுண்டாக வந்து சுற்றி வச்சு ஸ்டோன்ஸ் ஒட்டி டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ரைட் சைடில் வர இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட நெக் வந்து வெளில தெரியும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் வந்து லேஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 3 டாட் கப் ஷேப் தான் கொடுத்துட்டு வித் வெய்ஸ்ட் பேண்டோட நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஃபேப்ரிக் வந்து சாரீலேயே ரன்னிங் ஃபேப்ரிக்காக வந்ததில் தான் கட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸை மேனிக்வீனில் போட்டு காட்டினா இன்னும் உங்களுக்கு இதோட லுக் தெரியுன்றதுக்காக நான் வந்து மேனிக்வீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதான் இதோட பேக் டிசைன் ப்ளஸ் ஸ்லீவ் டிசைன். ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்குது. இதோட சாரியோட லுக் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து எப்படி ட்ரைப் பண்ணியிருக்கேன்னா ப்ளீட்டட் ஸ்கர்ட் டைப்பில் நான் வந்து ஃபுல்லாக இந்த சாரியை மேனிக்வீனுக்கு ட்ரைப் பண்ணி காட்டியிருக்கேன் உங்ககிட்ட. இதுதான் வந்து ஃப்ரண்ட் லுக் வித் ஸ்கர்ட் டைப் சாரீ ட்ரிப்பிங்கோடு நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கேன். பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் இதோட ஃபுல் லுக். அடுத்து நான் என் ஃப்ரெண்டோட பேபி ஷவருக்காக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருந்தேன் 1 year பேக். அந்த சாரீ அண்ட் ப்ளவுஸ் டிசைனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ளவுஸ் அண்ட் சாரீ. இந்த சாரீ வந்து டார்க் க்ரீன் வித் காப்பர் ஜரியோடு இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த சாரியுமே காப்பர் ஜரியில் தான் இருந்தது. அதனால ரெண்டுமே சிமிலரான லுக்கில் இருக்குன்னு தான் இந்த 2 சாரியை ஒன்றா சேர்த்து உங்ககிட்ட இந்த வாட்டி காட்டலான்ட்டு நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். இந்த சாரியோட பல்லு வந்து காப்பர் ஜரி வித் சாண்டிலில் வருது. இந்த சாரீக்குன்னு ரன்னிங் ஃபேப்ரிக்கில் வந்த ப்ளவுஸ் கலர் வந்து சாண்டிலில் இருந்துச்சு. அது வந்து இந்த சாரீக்கு அட்ராக்டிவாக இருக்காதுன்னு நான் வந்து காப்பர் கலர் ஃபேப்ரிக் எடுத்து அதில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் இதோட பேக் லுக். இது வந்து பேபி ஷவர் ப்ளவுஸுன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேபி கான்செப்ட்லேயே வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த கான்செப்ட்லேயே போவோன்ட்டு டாசில் வந்து பேபி ஃபுட் ஸ்டெப்ஸ் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வித் ஃபுல் காப்பர் அண்டு கோல்டன் பீட்ஸோட டோஸ்லாம் வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா க்ரீன் ஹேங்கிங் பீட்ஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நெக் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். ரவுண்ட் நெக்கில் எப்படி கொடுத்துருக்கேன்னா காப்பர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் லைனில். அதுக்கு முன்னாடி லைனில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கேன் க்ரீன் அண்ட் காப்பரில் மாறி மாறி வரா மாதிரி. அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் வித் கிராஸ் லோடிங்கில் நல்லா அடர்த்தியாக இருக்கா மாதிரி ஒரு டிசைன். இது வந்து கிராஸ் லோடிங்கில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி லைனில் வந்து நான் வந்து க்ரீன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக. அதுக்கடுத்த லைனில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து சிங்கிள் லைனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காப்பர் ஜரி ஒரே ஒரு லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போது அடுத்து வந்து ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். எதுலனா
கட் பீட்ஸில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு நடுவில் சுகர் பீட்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய பீட்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக லைனை கொடுத்துருக்கேன். ஸ்லீவோட எட்ஜில் வந்து எப்படி நெக் டிசைன் பண்ணியிருக்கிறோம் அதே பேட்டர்னை ஸ்லீவ் எட்ஜில் அதே மாதிரி 5 லேயர்ஸில் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். டிசைன் பண்ணிட்டு ஸ்லீவோட எட்ஜில் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் வித் காப்பர் பீட்ஸ் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்லீவில் என்ன டிசைன் கொடுத்துருப்பனோ அதே தான் வந்து நெக்லேயும் டிசைன் கொடுத்துருப்பேன். இப்போது இந்த ப்ளவுஸோட மெயின் கான்செப்ட், அதாவது மெயின் டிசைன், இந்த ப்ளவுஸை எதுக்காக டிசைன் பண்ணமோ அந்த டிசைனை பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவோட ரைட் ஹேண்டில் சென்டர் பார்ட்டில் நான் வந்து பேபி அண்ட் மாம் டிசைன் பண்ணியிருக்கேன். எதில் பண்ணியிருக்கேன்னா வந்து க்ரீன் ஸ்டோன் செயினில் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இன்னர் அண்ட் அவுட்லைனில் நான் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக கோல்டன் ஜரி த்ரெட்டில் வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக அம்மாவும் பாப்பாவும் நீட்டாக தெரியுறாங்க பாருங்கள், கிளியராக. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இப்போது அடுத்து ஸ்லீவோட லெஃப்ட் ஹேண்டில் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி சென்டர் பார்ட்டில் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னா ஹார்ட்டின்குள்ளே அப்பாவும் பாப்பாவும் வரா மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் க்ரீன் ஸ்டோன் செயினில் அப்பாவையும் பாப்பாவையும் டிசைன் பண்ணியிருக்கேன். அவுட்லைனுக்கு கோல்டன் ஜரி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கேன் செயின் ஸ்டிச்சில். அப்பாவுக்கு பைசப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் அண்ட் பேக் நெக் டிசைன் வித் டாசல்ஸ். இப்போது ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பானெக் கொடுத்துருக்கேன் வித் பிரின்சஸ் லைன் கப் ஷேப்போட. ஃப்ரண்ட் ஓப்பன் வித் ஹூக்ஸ் அண்ட் ஐஸோட டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பானெக்கு பேக்கில் எப்படி டிசைன் பண்ணணும், ஆரி ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும் பானெக்கு அதே ஆரி ஒர்க் டிசைன் பேட்டர்ன் தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸோட ஃபுல் லுக் இது தான். என்னோடய ஃப்ரெண்டோட பேபி ஷவரில் எடுத்த வீடியோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வருது அந்த வீடியோ. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.